வெல்கம் டு த மினி விளாக். நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன். காய்ஸ், டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:45 ஆகுது. 6 மணிக்கு எனக்கு சண்டே ஷிஃப்ட்டு. கிளம்பிட்டேன் காய்ஸ். கரெக்ட் டைமுக்கு அலர் வச்சு எழுந்து கடன்னு கிளம்பி ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு காய்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் சண்டே ஷிஃப்ட்டு, அதுக்காக தான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு என் வண்டி எடுத்துக்கின்னு ஜிம்முக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜிம்முக்கு போயிட்டு எல்லா ஷட்டரையும் திறக்கணும் காய்ஸ், அதுதான் பெரிய வேலையே. போயிட்டு பைக் பார்க்கிங்கை திறந்து லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு மெயின் டோரை திறக்கிறதுக்காக போயாச்சு கைஸ். மெயின் டோரை திறந்து விட்டுட்டு கடன்னு படிக்கட்டை ஏறி லைட்டெல்லாம் போட்டுட்டு ரிசப்ஷனை திறந்து விட்டுட்டு ஜிம்முக்குள்ளே போயிட்டு ஜிம்மோட லைட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு ஷிஃப்ட்டுக்கு போயாச்சு கைஸ். எல்லா டைமும் யாராச்சும் ஒருத்தர் வந்துடுவாங்க, இன்றைக்கி யாருமே வரல கைஸ். தூங்கி ரொம்ப நேரம் விழுந்துட்டு இருந்தேன். தூங்கி விழுந்தது போதுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போயாச்சு கைஸ். எடுத்துகிட்டு போன பிரேக்ஃபாஸ்ட்டை பழைய கஞ்சியும் முட்டையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் பசிச்சதுனால ஒரு ஷேக் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த ஷேக்கையும் சாப்பிட்டுட்டு 12 மணி ஆனதும் ஜிம்மில் இருக்கவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஜிம்மை மூடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச இட்லியும் கறி குழம்பும் கொடுத்தாங்க. பையன் கூட சேர்ந்து விளையாடிட்டே அதை சாப்பிட்டுட்டேன் கைஸ். அப்பா பசிக்குது அப்பாவுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான வேலைக்காக கிளம்பியாச்சு கைஸ். என் 2 டாகுக்கும் மைக்ரோ சிப்போ லைசன்ஸும் வாங்கிறதுக்காக போயாச்சு. தாம்பரம் செங்கல்பேட்டில் இந்த வீக் கிடையாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு காம்படிஷன் ரெக்கவரிக்காக பிசையை வர வச்சு ரெக்கவரியை முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் கைஸ்.